அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் ஹெல்த்தியான ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் பண்ண ப்ரிப்பரேஷனுக்கு என்ன மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஏன் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன், எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரோஸ் பெட்டல்ஸ் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். முதல்ல முளைக்கட்டுற வேலை இருந்துச்சு. பச்சை பயிறு, ராகி ரெண்டையுமே ஊற வச்சுருக்கேன் தனித்தனியாக. விடிய காலையில் ஒரு 5 மணிக்கிட்ட இருக்கும், அப்போ தான் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ சாயங்காலம் 6 மணிக்கு முளைக்கட்ட போகிறேன். முளைக்கட்டுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருந்த தண்ணி இருக்குது பாருங்கள், அதை நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் 2 தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தான் முளைக்கட்டணும். அப்போ தான் எந்த ஸ்மெல்லும் வராது. முளைக்கட்டுறதுல நமக்கு எந்த வேலையும் கிடையாது. அதை ஊற வைக்க போகிறோம், டைம் கொடுக்க போகிறோம். இந்த 2 வேலையும் பண்ணிட்டோம்னா அதுவே தானாக முளைச்சி வந்துடும். எந்த ஒரு பொருளும் முளைக்கட்டி வரும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் அப்படியே 20 மடங்கு அதிகமாகும். ராகியை முளைக்கட்டி அதை பவுடர் பண்ண போகிறேன். அந்த மாதிரி பண்ணிட்டா வருஷ கணக்கில் வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டே போகாது. ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் டைம் எடுக்குமா. இப்போ ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி ஒரு டிப்ஸு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ சொல்ல மாட்டேன், அந்த இடத்துல தான் ஷேர் பண்ணுவேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் பச்சை பயிர் ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன். ஒரு குக்கரில் தண்ணி, அதுக்கு மேலே ஸ்டாண்டு, அதுக்குள்ளே ஒரு டிஃபன் பாக்ஸில் பச்சை பயிருக்கு மேலே ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் அப்படியே வச்சிடலாம். மீதி இருக்கிற பச்சை பயிரை முளை கட்டிடலாம். ஸ்ப்ரவுட் மேக்கர்னு ஒன்று வாங்கினேன், அது தண்டம். அதில் போட்டு 2 தடவை கெட்டு போய் தான் கீழே போட்டிருக்கேன். அதனால் அது யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் முளை கட்டுறதை ரீசெண்டாக ஒரு ரீல்ஸில் பார்த்துருந்தேன். சரி ட்ரை பண்ணலாம், ஏன்னா துணியில் முளை கட்டுவேன், அது சூப்பராக வரும். இதுலேயும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைனரில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஈர டவலை வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். நைட்டு படுக்கும்போது மேலே ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுவேன். இப்போதைக்கு கிச்சனில் தான் நிற்கிறோம் இல்லையா, ஸோ டவல் போட்டு அப்படியே வச்சுருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக காலியாகிறது அடிக்கடி பண்ணுறதுனா இதுவும் ஒன்று. நேற்றே உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அரைக்க முடியல. சரி கையோடு அரைச்சிடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். இஞ்சி 100 கிராம்னா பூண்டு 100 கிராம் அந்த மாதிரி தான் நான் எடுக்கிறது. நல்லா க்ளீன் பண்ணி அலசிட்டு தண்ணியை வடிய விட்டு சொட்டு தண்ணி கூட சேர்க்காம தான் அரைப்பேன். நான் 1/2 கிலோ இஞ்சி 1/2 கிலோ பூண்டு அரைக்கிறதா இருந்தால் எண்ணெய் மிக்ஸ் பண்ணுவேன். இது எனக்கு ஒரு 10-15 நாளில் காலி ஆகிடும். அதனால் எண்ணெய்லாம் மிக்ஸ் பண்ணலை. எண்ணெய் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மிக்சர் ஜார்லேயே ஊற்றி அடிக்காதீங்க. அப்படி செஞ்சோம்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கலரே மாறி போயிடுது. நீங்கள் இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறம் வேணும்னா எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக அரைச்சி வச்சா, கம்மியாக அரைச்சிங்கன்னா தேவையில்லை. இது ஒரு 15 நாளைக்கு வரும். சாம்பாருக்கு அடுத்து இஞ்சி பூண்டு வாசனையில் தான் ஏதாச்சும் ஒரு ஆணம் காய்ச்சிறது. புளியானம்னா 10 வெரைட்டிக்கு மேலே இருக்குது. வத்த குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, காரக்குழம்பு நிறையா வைக்கலாம் இல்லையா. இங்கே தான் புளி கரைச்சலே வீட்டில் ஆகாது, எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சீக்கிரமே எனக்கு காலி ஆகிடும். அதை ஒரு பக்கம் அரைச்சிட்டு இந்த பக்கம் ஒரு 4 விசில் விட்டுருந்தேன். பச்சை பயிறு நல்லா பொலன்னு வெந்து வந்திருக்கு பாருங்கள். நமக்கு குக்கர் கழுவுற வேலையும் கிடையாது. இந்த மாதிரி வேக வச்சோம்னா அந்த டிஃபன் பாக்ஸ்லேயே நான் போட்டு கிண்டி அதிலே வச்சுருவேன் அப்படியே மூடி. நீங்கள் குக்கரில் போட்டு வேக வைக்கிறீங்கன்னா அது ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லையா, இதில் வேக வைக்கும் போது இந்த மாதிரி இருக்காது. இது பச்சை பயிர் அப்படின்னு கிடையாது, கருப்பரிசி, சகப்பரிசி, வேறு ஏதாச்சும் தட்டை பயிரெலாம் ஊற வைக்கிறீங்கன்னா வேக வைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது கூட நாட்டு சக்கரை, தேங்காய் பூலாம் போட்டேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸு. நமக்கு ஒரு வாட்டி பிடிச்ச மாதிரி செஞ்சால் பிள்ளைங்களுக்கு ஒரு வாட்டி பிடிச்ச மாதிரி, இப்படி தான் மாற்றி நான் செய்வேன். என் பிள்ளைங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இதை போய் கம்பல் பண்ணி இதை சாப்பிட்டா தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பேன். சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நமக்கு தான். அந்த டிஃபன் பாக்ஸ்லேயே வச்சு கிச்சனுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் நான் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். நம்ம ஈவினிங் டைமில் முளை கட்டினோம் இல்லையா, அன்றைக்கி நைட்டு டவலுக்கு மேலே இந்த மாதிரி தண்ணி தெளித்து பிளேட் போட்டு மூடி வச்சுட்டேன். அப்புறம் மறுநாள் காலையில் ஒரு தடவை டவலுக்கு மேலே நல்லா தண்ணி தெளித்து விட்டுட்டு அப்படியே வச்சுட்டேன். இப்போது பார்க்குறது நம்ம முளைக்கட்டினதுலேருந்து 24-25 மணி நேரம் கழித்து, முதல் நாள் சாயந்தரம் முளைக்கட்டினோம் இல்லையா, அந்த முளைக்கட்டின நேரத்துலேருந்து மறுநாள் சாயந்தரம் மறுபடியும் ஒரு தடவை தண்ணி தெளித்து இந்த மாதிரி மூடி வச்சுருக்கேன். தண்ணி அப்பப்போ நம்ம கிச்சன் போகும்போது தெளித்து வச்சா போதும். லேசாக முளைக்கட்டி வந்திருக்கு. அந்த பவுலில் தண்ணி கலெக்ட் ஆகிருக்கும் பாருங்கள், அதெல்லாம் நல்லா கழுவிட்டு மறுபடியும் வச்சிடணும். வீட்டில் ஒரு 12 நாள் தாண்டிடுச்சு, தோசை மாவே அரைக்கிறது கிடையாது. நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன், மாவு இல்லாமலே 11-12 நாள் ஓட்டியிருக்கேன். அந்த டைமில் 1-2 ரெசிபிலாம் நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன்.
சில நாள் வந்து சோறு சாப்பிட்டுக்கிட்டோம். இதுக்கப்புறமும் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு மாவுக்கு ஊற போட்டுட்டு அதை ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டேன். ஏன்னா அது பாட்டு அரைஞ்சிட்ருக்கோம், நம்ம மற்ற வேலையை பார்த்துட்ருக்கலாம். ஸோ கிரைண்டரில் முதல்ல உளுந்து போட்டிருக்கேன், அதை அரையிட்டோம், அதுக்குள்ளே அடுத்த வேலையை பார்க்கலாம். கருப்பு உளுந்து வாங்கி, இது இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன், வாங்கிட்டு தண்ணியில் 2 தடவை நல்லா அலசிடுவேன். தூசிலாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே எனக்கு ஹெல்த் மிக்ஸ் பவுடராக ரெடி பண்ண மாட்டேன், கொஞ்சமாக எடுத்து வச்சுருவேன், களிலாம் கிண்ட யூஸ் பண்ணிக்கலாம்னு. இந்த மாதிரி கம்மியான அளவில் மட்டும் பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா ஒரு தடவை ஒரு மாதிரி செஞ்சுப்பேன், அப்போ தான் டேஸ்ட்டு மாறும், நமக்கும் போர் அடிக்காமல் இருக்கும் மெயின். இப்போ இந்த மாதிரி ஒரு கப் எடுத்திருக்கேன் இல்லையா, கப்பு கிளாஸ் எது வேணுமோ எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் கருப்பு உளுந்து அந்த அளவு தான் அதிகமாக இருக்கணும். 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு, 1/4 கப் அளவுக்கு கவுனி அரிசி, 1/4 கப்பு பச்சை அரிசி, ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பாதாம், 2-3 ஏலக்காய். நீங்கள் என்ன சேர்த்தாலும் கருப்பு உளுந்தோட அளவு அதிகமாக இருக்கணும். அரிசி வகையில் ஏதாச்சும் 1-2 சேர்க்கணும், அப்போ தான் அந்த உளுந்தோட வளவளப்பு இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதை ஒரு பக்கம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு, அதுக்குள்ளே இந்த பக்கம் உளுந்து அரைஞ்சிருச்சு, அதையுமே அள்ளிட்டு அரிசி போட்டுருணும். சில பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் இப்படி தனித்தனியாக ஊற வச்சு அரைக்கிறீங்க, ஒன்றா ஊற வச்சு அரைச்சா என்ன அப்படின்னு. எனக்கு தெரியல, எனக்கு அந்த மாதிரி தோணுனதும் இல்லை, நான் செஞ்சதும் இல்லை. கிரைண்டர் வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி. நான் ஒரு அரைக்காய் உளுந்து போடும்போதே அது ஃபுல்லாக நல்லா உப்பி வந்துடும். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போட்டு ஊற வச்சு அரைச்சேன் அப்படின்னா, அது ஒரே தடவையிலே அரைக்கலாமா இல்லை 2 தடவையில் அரைக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. யாராவது யூஸ் பண்ணுறீங்க, அப்படி அரைச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். 2 லிட்டர் கெப்பாசிட்டி, 1 கிலோ அரைப்பேன், எனக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இன்னி வரைக்கும் தனித்தனியாக தான் அரைச்சிட்ருக்கேன். இந்த கிரைண்டரில் ஒன்றா போட்டு அரைக்கலாமா, ஒரே தடவையில் அரைக்கலாமா அப்படிங்கிறது யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை ஒரு பக்கம் முடிச்சுட்டு, இந்த பக்கம் கருப்பு உளுந்துமே ஒரு சட்டியில் போட்டு நல்லா வறுத்து அந்த வாசனைலாம் வெளியில் வரணும். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் கருப்பட்டி சிரப் காய்ச்சறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி இடிச்சுட்டு ஒரு சட்டியில் போட்டுட்டு, இதுக்கு இந்த அளவு கருப்பட்டி, இந்த அளவு தண்ணி அப்படின்லாம் எந்த அளவும் கிடையாது. நீங்கள் கருப்பட்டி மூழ்கிற வரைக்கும் தண்ணியை விட்டுட்டு அப்படியே ஸ்டவ்வில் வச்சுருங்க, அது நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் பச்சை அரிசிலாம் நல்லா பொரி அரிசி மாறி வந்து அதோட கலர்லாம் மாறி இருக்கும், நல்லா வாசனை வரும். நான் கூட நினப்பேன், நிறைய வீடியோவில் வந்து கருப்பு உளுந்து இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணுறத காட்டுறோமே, திரும்ப திரும்ப ஏன் காட்டணும் அப்படின்னு. ஏன் காட்டக்கூடாதுன்னு தோணும். ஏன்னா பார்க்குறதுனால கூட சில பேர் நினைக்கலாம் இல்லையா, இவங்க இத்தனை தடவை செஞ்சுட்டே இருக்காங்க, நம்ம ஒரு தடவையாச்சும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்காகவே நான் எப்போ செஞ்சாலும் உங்களுக்கு காட்டுவேன், கண்டிப்பாக இனிமேல் செஞ்சாலும் காட்டுவேன். ஸோ அதை ஒரு பக்கம் வறுத்து தனியாக வச்சுருக்கேன். இந்த பக்கம் கருப்பட்டியுமே வந்து கரைஞ்சா போதும், அதுக்கு அந்த கம்பி பதம் பாகு பதம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அதை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கருப்பட்டி செம்ம சூப்பர், இங்கே அந்தமானில் வாங்கினது தான். இப்போ வரைக்குமே வந்து ஒரு தூசி கூட நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ சுத்தமாக நல்லா இருக்குது. அந்த ஒரிஜினல் கருப்பட்டி அந்த வாடை வந்து எனக்கு நல்லா தெரியுது டிஃப்ரென்ஸு. உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் வடிகட்டி காட்டினேன், இல்லைனா யாராவது கமெண்ட் பண்ணுவீங்க கருப்பட்டியில் தூசி இருக்கும் வடிகட்டிக்கோங்க அப்படின்னு. ஸோ எனக்கு தெரியும், அதில் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, தூசி இருக்காது. ஸோ அதை வடிகட்டிட்டு அதையுமே அந்த காய்ச்சின கிண்ணத்துலேயே போட்டு ஆற வச்சுருக்கேன். இந்த பக்கம் கருப்பு உளுந்துமே ஆறிடுச்சு, அதையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நீங்கள் அதை மட்டுமே அரைச்சிக்கலாம். நான் வீட்டில் இருக்கேன்னு 2 டேபிள் ஸ்பூன் மக்கானா பவுடர் இருக்குது இல்லையா, தாமரை விதைகளை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் முளைக்கட்டின ராகி பவுடர், இதுவுமே வீட்டில் இருக்குதுன்னு சேர்த்துருக்கேன். மக்கானா தாமரை விதைகள் இருக்குது இல்லையா, அது வந்து பெருசாக வச்சுருந்தோம்னா ஸ்டோர் பண்ண கஷ்டமாக இருக்குது, வண்டு வந்துடுது. அதனால் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்சர் ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுருக்கும் போது குட்டியாக சின்ன டப்பாவில் கூட நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு வ்ளாகில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி என்ன இருக்கோ உங்கள் கையில் அதை சேர்த்துக்கோங்க. ஆனால் கருப்பு உளுந்தோட அளவு அதிகமாக இருக்கணும். இதுக்கு பதில் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. கருப்பு உளுந்து தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், அதுதான் நல்லதும் கூட. அதை ஒரு பக்கம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கும் போது இன்னொரு பக்கம் எனக்கு மாவு வேலையும் முடிஞ்சிருச்சு. அரிசி அரைஞ்சதுக்கப்புறம் உளுந்தும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவேன். இப்போது மாவுலாம் நம்ம கிரைண்டரில் போட்டுட்டா அது பாட்டு அரைஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி டைமுக்கு ஒரு வேலை, கைக்கு ஒரு வேலைன்னு பார்த்துட்டா கிச்சன் வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். நான் எப்போதுமே இப்படி தான், ஒன்று பிள்ளைங்க ஸ்கூல் ரெடி ஆகும்போது காலை நேரத்தில் மாவுக்கு போட்டுட்டு பிள்ளைங்களை அனுப்பி விடுவேன். அப்படி இல்லைனா ஏதாச்சும் சமைக்கும் போது மாவுக்கு அரைக்கிறது. தனியாக மாவுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை மட்டும்லாம் வேலைன்னு பார்த்துட்ருக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து மாவு வைக்கிற அந்த தட்டு இருக்குது இல்லையா ஃப்ரிட்ஜில், அதை மட்டும் அதுக்கு மேலே ஒரு லைனர் போட்டிருப்பேன். அது 2யுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு ஃபுல்லாலாம் க்ளீன் பண்ணலை, இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன். அதனால் இந்த ஒரு தட்டை மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். நான் எப்போ ஃப்ரிட்ஜை திறந்தாலும் ஆளாக வந்து நிற்கிறது இவன் தான். அது கூலிங்காக இருக்குது இல்லையா, அதை தொட்டு பார்த்துட்டு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பாருங்களேன். அதே மாதிரி ஃப்ரிட்ஜை திறந்தான்னு கிடையாது, ஃப்ரிட்ஜு கிட்ட வந்தாலே அந்த ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான்.
அஸ்வர் என்னது அந்த கூலிங்காக இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த ரியாக்ஷனில் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ நான் கதவை சாத்தினா கத்துன்னு கத்திடுவான். அவன்கிட்ட சொன்னால் அழகாக சாத்திடுவான். சிச்சுங்குதா சாத்து சாத்து சாத் கிளாப். இன்னொரு பக்கம் நம்ம உளுந்து மிக்ஸ் பவுடரும் செம்ம வாசமாக ரெடி ஆயிடுச்சு. வீடே மனமாக இருந்துச்சு. அதுவும் அந்த முளைக்கட்டின ராகி பவுடர் சேர்த்தேன் பாருங்கள். அந்த ராகி பவுடருக்குன்னே தனியாக ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அதோட சேரும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 10 நாள் ஆயிடுச்சு அந்த உளுந்து மிக்ஸ் பவுடர் காலியாகி. எனக்கு என்னமோ அடிக்ஷன் மாதிரி அது கையில் இருந்துகிட்டே இருக்கணும். ஒன்று காலை சாப்பாடாக எடுத்துக்குவேன். எனக்கு அந்த லிக்யூட் ஐட்டமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லைன்னா 10-11 மணி போல் காய்ச்சி குடிக்கிறது. இடையில டைம் கிடச்சிச்சு, ஆனால் வீடியோ எடுக்க முடியல. என்றைக்கு வீடியோ எடுக்க முடியுமோ அன்றைக்கி தான் ரெடி பண்ணணும்னு நினச்சேன்னா 10 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இதுவே எனக்கு 1 மாதம் வரைக்கும் தாங்கும். இதை முடிக்கும்போது 2 மணி கிட்ட ஆயிடுச்சு. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்களா. சூடாக மீன் ஃப்ரை பண்ண மசாலா பிரட்டி வச்சுருந்தேன். அதையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு அன்றைக்கி சாப்பாடு வந்து தேங்காய் பால் ஊற்றி மீன் கிரேவி வெறுஞ்சோறு. இப்போ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், வேலையோடு சேர்த்து போட்டு இழுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி சோறான காய்ச்சிற வேலைலாம் இருந்தால் அதை ஃபஸ்ட்டே முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கும் பாருங்கள். அந்த டைமில் தான் நமக்கு என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணணுமோ அதை செய்யணும். ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் இந்த இதையும் வீடியோவில் காட்டியிருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற ப்ரிப்ரேஷன் எல்லாமே சோறானம் காய்ச்சிட்டு மிச்ச டைம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் ஏதாச்சும் தேவை இருந்தால் தான் செய்வேன். டெய்லிலாம் ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஒரு 3 நாள் வந்து ஒதுக்கி எனக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, நான் ஆக்டிவாக இருக்கேன், சுறுசுறுப்பாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அப்படிலாம் கிடையாது. நமக்குமே சோம்பல் இருக்கும். சில நேரம் சும்மா இருக்கிறது, ஃபோன் பார்க்குறது, அதெல்லாம் நாங்களும் பண்ணுறது தான். எல்லா நாளும் எப்போதும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி வீட்டில் இருப்பீங்களோ அதே மாதிரி தான். நம்ம அவங்கள மாதிரி இருக்க முடியலையே, இவங்கள மாதிரி பார்க்க முடியலையே அப்படின்லாம் யாரையும் பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. அப்புறம் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறது, அது என்ன வகையான பால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு. இது வந்து டோன்டு மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி வந்து 1 லிட்டர் பசும்பால் வாங்கிட்டுருக்கோம். அது வந்து நானும் ஆசிரம் நைட்டில் குடிக்கிறது, மிச்ச பாலை தயிர் வறுக்கிறது. இந்த பால் வந்து வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா டீ போட, இல்லைனா பாயசம், இந்த மாதிரி கஞ்சிலாம் காய்ச்சிறேன் அப்படின்னா அந்த டைமில் யூஸ் பண்ணிப்பேன். சமயத்தில் பால்கார் வரமாட்டார் இல்லையா, அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கிறது. இது ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சிடுறது. இது கெட்டு போகாது, ஒன்றுமே ஆகாது. வெளியில் இருந்தாலும் நம்ம பிரித்து வைக்கிறோம் பாருங்கள், அந்த பாக்கெட் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது. 2 வகையான பாக்கெட் பால் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் க்ரீம் மில்க்கு, அது வந்து நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோன்டு மில்க்கு. இதில் வந்து ஃபேட்டை வந்து எடுத்திருப்பாங்க. டயட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது, வெயிட் போடாது அந்தளவு, ஈஸியாக டைஜஷன் ஆகும். அந்த பால் கம்பேர் பண்ணும்போது இது ஹெல்த்தியும் கூட. தண்ணியில் பவுடரை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் காய்ச்சி வச்சுருந்த கருப்பட்டி சிரப் சேர்த்துட்டு கடைசியாக இந்த பால் வந்து சேர்த்துப்பேன். தேங்காய் பால்லாம் எடுக்கிறேன், ஏதாச்சும் வேலை பார்க்கும்போது செய்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் தேங்காய் பால் சேர்ப்பேன். மற்றபடி இந்த பாக்கெட் பாலை யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா நமக்காக செய்கிறதுங்கிறதே ஒரு விஷயந்தான். அதில் தேங்காய் பால் எடுத்து வேறு சேர்க்கணுமான்னு ஒரு அலுப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த கஞ்சிக்கு தேங்காய் பால்லாம் சேர்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கருப்பட்டி சிரப்பை ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது லைட்டாக குலுக்கி விட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு வேணாம் அப்படின்னா லேசாக உப்பு போட்டு கூட இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். நீங்களும் குடிங்க. வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. எப்போதும் இந்த பவுடர் ரெடி பண்ணி ஸ்டாக் வச்சே இருங்க. நான் அப்படி தான் வச்சுருக்கேன். அடுத்தது பிள்ளைங்களுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குறிப்பாக அஸ்வருக்காகவும் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே வறுத்த கடலை தான். அந்த சூடு ஏறி வறுத்தா போதும். ஒரு தடவை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கருக விட்டுறாமல் அதை ஒரு பக்கம் வச்சுருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். வேர்க்கடலையை இந்த மாதிரி கையில் கசக்கி அந்த தோல் எல்லாத்தையுமே நல்லா எடுத்துருங்க. இன்னொரு பக்கம் பாதாமும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருக்கேன். இந்த பக்கம் தோல் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. பீனட் பட்டர் தான் செய்ய போகிறேன். எப்போதுமே வேர்க்கடலை மட்டும்தான் வச்சு செய்வேன். இந்த தடவை தான் பாதாமும் சேர்த்துருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கப் மட்டும்தான் பாதாம் எடுத்துருந்தேன் இல்லையா. ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் விட்டு கொரப்பாக அரைச்சிருங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக அரைஞ்சி தூளாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்பரில் விட்டு அரைக்கணும். ஒரு 2 நிமிஷம் கண்டினியூவாக அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக தெரியும். அந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் தேன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பீனட் பட்டர் நிறையா குவான்டிட்டியில் வேணும்னா 2 கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய மிக்சர் ஜார் யூஸ் பண்ணிக்கோங்க. உடனேலாம் பீனட் பட்டர் வந்துடாது. ஒரு 15 நிமிஷம் செய்கிற மாதிரி இருக்கும். மிக்சர் ஜார் சூடாச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அரைங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக திக்கானதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன்.
மறுபடியும் மூடிய போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கண்டினியூவாக அரைச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஆயில் எல்லாமே நமக்கு ரிலீஸ் ஆகி வரும். ஓரளவு திக்காகி வரும்போது மறுபடியும் ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு கண்டினியூவாக அரைக்கணும். கண்டினியூவாக அரைக்கணும் அப்படின்னா நம்ம பாட்டு 10-15 நிமிஷம்லாம் அரைச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டு 2-3 நிமிஷம் அப்படி விட்டு விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து அரைக்கணும். ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் மிக்சிக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அரைங்க. மேக்ஸிமம் டைமிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது. அதுக்காக அந்த 15 நிமிஷமும் கெட்டியே நின்று மிக்சியை அரைச்சிட்டே இருக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷம் கழித்து 2 நிமிஷம் கேப் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக வந்து பட்டர் வெளியில் வந்துடும். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைமாக ஆல்மண்ட் பீனட் பட்டர் செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வெறும் பீனட் பட்டர் மட்டும்தான் செய்வேன். வேணும்னா இதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சாக்லேட் ஃப்ளேவரில் செம்ம சூப்பராக இருக்கும். எவ்வளோ ஸ்மூத்தாக அந்த டெக்ஸ்சரும் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் வெளியில் வாங்காதீங்க. ஒரு கப்பு வேர்க்கடலை போட்டாலே நமக்கு இந்த 100 கிராம் அளவுக்கு கிடச்சிருது. நான் சொன்ன மாதிரி அதிகமாக வேணும்னா நீங்கள் பெரிய மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை அப்பப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் அஸ்பருக்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தான் செஞ்சுருக்கேன். அவனுக்கு இப்போது 1.25 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கம்மியான அளவில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கொடுத்து பார்க்கணும். அவங்களுக்கு செட் ஆகுதா, அலர்ஜி இருக்கா என்னங்கிறத ஒரு 2 நாள் கொடுத்துட்டு 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்கள் அலர்ஜி ஆகுதா என்னன்னு. அதுக்கப்புறம் தான் கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக்கணும். ஸ்டார்டிங்கில் 1 வீக்குக்கு கம்மியாக தான் கொடுக்கணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்க இல்லை பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிக்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 கப் கோதுமை மாவு, 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணுறதுக்காக எடுத்ததா அதை தான் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். அது இப்போ கண்டினியூ பண்ணலான்னு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். மொத்தம் வந்து 4 கப்பு மாவாக எடுக்கணும். அதை நீங்கள் ராகி மாவாக மட்டும் எடுக்கலாம், கோதுமை மாவாக மட்டும் எடுக்கலாம், இல்லை மைதா அப்படி இல்லைனா ஓட்ஸ் இருக்குது பாருங்கள். ஓட்ஸை கூட மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி தூள் பண்ணி அந்த மாவு கூட 1 கப் சேர்த்துக்கலாம். ஆனால் மொத்தம் 4 கப்பு மாவு இருக்கணும். 4 கப்பு மாவுக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அது கூட 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர். நீங்கள் கம்மியாக செய்யணும் அப்படின்னா இது எல்லாத்துலேயும் பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா அப்படியே 2ஆக கூட்டிக்கோங்க. கண்டிப்பாக பேக்கிங் பவுடரை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அப்போ தான் பேக்கிங் பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சமான குவான்டிட்டியில் எடுத்து பேன் கேக் செய்யும்போது பேக்கிங் பவுடர் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ பெர்ஃபெக்டாக ரெசிபி வராது. இப்படி ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஆப்பிள் இல்லைனா வாழைப்பழம் எது வேணும்னாலும் நீங்கள் பியூரியாக சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் டைரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். இங்கே நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தேன்னா நல்லா ஐஸாக இருந்துச்சு. அதை வந்து மெல்ட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். அது ஆறட்டும். ஏன்னா சூடாக இருக்கும்போது முட்டை கூட சேர்த்தா முட்டை வெந்த மாதிரி இருக்கும். 1/2 கப் அளவுக்கு பேன் கேக் மிக்ஸு, அது கூட பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப்பு மாவுக்கு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். நான் எடுத்தது சால்டட் பட்டர், அதனால் உப்பு சேர்க்கலை. நீங்கள் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். பிள்ளைங்க ஸ்கூலுக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஒரு மாவாக எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு தேவையில்லை. நீங்கள் பேன் கேக்காக பண்ணுறீங்க அப்படின்னா நான்ஸ்டிக்கில் பண்ணும்போது தான் அது பெர்ஃபெக்டாக வருது. இரும்பு கல்லில் பண்ணாக்கா அந்தளவு பெர்ஃபெக்டாக வரமாட்டேங்குது. இந்த மாதிரி தோசை தவாவில் ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மேலே பார்க்கும்போதே ஆப்பத்துக்கு விழுகிற மாதிரி பபுள்ஸ் வரணும். அந்த மாதிரி வந்துருச்சுனாலே பெர்ஃபெக்டாக வந்துடும். 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பெரட்டி போட்டு எடுத்துட்டா பேன் கேக் ரெடி. ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் ஈஸியாக பேக் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா 2, 3ன்னு ஒரே தோசைக்கல்ல சுடலாம். நான் வந்து வேஃபிள் தான் செய்ய போகிறேன். ஸோ ஒன்று பேன் கேக் மட்டும் செஞ்சுட்டு மீதியை இந்த சாண்ட்விச் மேக்கரோட வேஃபிள் பிளேட் போட்டுட்டு அதில் ஊற்றிட்டேன். இந்த சாண்ட்விச் மேக்கர் வாங்கினதுலேருந்து ஏதாவது செய்யலாம்னு நினச்சா கரெக்டாக கரண்ட் இருக்க மாட்டேங்குது. இப்போ அந்த மாதிரிலாம் கரண்ட் போகிறது கொஞ்சம் கம்மியாகிருக்கு. ஸோ ஈவினிங்கில் தான் பிள்ளைங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு பக்கம் நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆசிரியர் தான் இன்னொரு பக்கம் டீ போட்டுட்டு இருந்தான். சார் இப்போ டீ மாஸ்டர் மாதிரி சூப்பராக டீலாம் போட கற்றுக்கிட்டாரு. கரெக்டாக 5 நிமிஷம் தான். ஒரு லைட் ஆஃப் ஆகிடும். அந்த ஆவிலாம் பறக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மாவு கையிலே மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதனால் ராகி மாவு கொஞ்சம் அங்கங்கே ஒரு கலராக தெரியுது. நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈவனாக தெரியும். இன்கேஸ் சாண்ட்விச் மேக்கர் வாங்குகிற ஐடியா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேஃபலோட செட்டாக வருது பாருங்கள், அப்படி வாங்கிக்கோங்க. அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிஜமாக சொல்லணும் அப்படின்னா பிள்ளைங்க தான் ஃபேன்சியாக வேஃபல் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னமோ இந்த பேன் கேக் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அதில் கொஞ்சமாக பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி ஃபஸ்ட்டு அஸ்வருக்கு கொடுத்து பார்த்தேன். அதில் கால்வாசி தான் சாப்பிட்டான், மீதி நான் தான் சாப்பிட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து வேஃபலுக்கு மேலே டேட்ஸ் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து போட்டு கொடுத்துட்டேன். நீங்கள் வீடியோவில் இதை தான் பார்க்குறீங்க, ஆனால் எப்படா இவன் நிப்பாட்டுவா இதை தூக்கலாம்னு 2 பேரும் 2 சைடில் நிற்கிறானுங்க. டேட்ஸு சிரப் கொஞ்சம் மெனக்கடுற வேலை தான். ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் வீடியோவில் போட்டிருக்கேன், ஆனால் பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கு. டேட்ஸு சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இப்படி கொடுக்கலாம். ஆல்மண்ட் பீனட் பட்டர், டேட்ஸு சிரப், அப்புறம் கருப்பட்டி சிரப்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். நம்ம ரெடி பண்ண இந்த மிக்ஸ் மாவு எல்லாத்தையுமே வெளியிலே வச்சிடலாம். ஸோ ஃபைனலாக முளைக்கட்டின பொருள்லாம் என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 35 மணி நேரம் ஆகும் இந்த அளவுக்கு முளைக்கட்டி வர்றதுக்கு. இந்த மெத்தடில் ஸ்ட்ரைனரில் முளைக்கட்டுறதும் முளைக்கட்டி வருது. ஆனால் இதை விட துணியில் மூட்டை மாதிரி கட்டி முளைக்கட்டுறோம் பார்த்தீங்களா, அதுவே பெஸ்ட்டு தான். அந்த துணியில் முளைக்கட்டி அதை ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சிங்கனாலே போதும். அப்பப்போ நான் சொன்ன மாதிரி தண்ணி தெளித்தாலே சூப்பராக முளைக்கட்டி வந்துடும். இதுவுமே வேண்டாம், ட்ரை பண்ணலாம். இது 2லையுமே ஸ்டோர் பண்ணும்போது ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். நான் பச்சை பயிர் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வைக்க போகிறேன். அதில் எந்த ரெசிபியும் கிடையாது. அதை சாலடில் போட்டு சாப்பிட்றது, இல்லைனா தோசை மாவில் சோறில் கூட போட்டு பிணைஞ்சு அப்படியே சாப்பிட்லாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சும்மா வெறுமனே பச்சையாகவே சாப்பிட்லாம். ராகி முளைக்கட்டி இருக்கோம் பாருங்கள், அதை மட்டும்தான் பவுடர் பண்ண போகிறேன். முடிஞ்சளவு அந்த ஈரப்பதத்தெல்லாம் டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா எடுத்துட்டேன். இந்த முளைக்கட்டின ராகியை கூட நீங்கள் அரைச்சி தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை எப்படி எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் எவ்வளோ நாள் எடுக்க முடியும்னு சொல்லுங்கள். ரொம்ப நாளைக்கு நம்ம இந்த முளைக்கட்டி அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நம்ம சாப்பிட்டாலும் பிள்ளைங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ரொம்ப நாள் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணணும், பிள்ளைங்களையும் சாப்பிட வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முளைக்கட்டின ராகியை பவுடர் பண்ணுறது பெஸ்ட்டு. என்ன தான் ஈரப்பதம்லாம் போனாலும் அதில் லேசான ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் அதிக நேரம் வறுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்கு நானே கண்டுபிடிச்ச டிப்ஸு தான் இது. ஏன்னா எவ்வளோ நேரம் நின்று வறுக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது ராகி மாவு இருக்குது பாருங்கள், ராகி மாவு ஈரப்பதத்தை இழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட ராகி மாவில் ஒத்தனை கொடுப்பாங்க இல்லையா, அந்த கான்செப்டை பேசிக்காக வச்சு தான் நான் இதில் ராகி மாவு 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ஈரப்பதத்தை அந்த ராகி மாவு இழுத்துரும். அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் கொரப்பாக தான் அரைஞ்சு வரும். அந்த ஒன்றும் பாதியமாக உடஞ்சி எப்படி சொல்கிறது, கொரப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக அரைக்கிற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் மிஷினில் கொடுத்தீங்கன்னா பட்டு போல் அரைஞ்சு வரும். வேணும்னா நீங்கள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் நல்லா பவுடராக வரும். இங்கே எனக்கு அந்தளவு வெயில் வராது, அதனால் இந்த ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மிக்சர் ஜாரில் அரைச்சது ஒன்றும் பாதியமாக இருக்குது பாருங்கள், அதை ஒரே ஒரு தடவை 5 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்னா நம்ம ராகி ஊற வைக்கும் போது முழு ராகி எப்படி இருக்கும் அந்த மாதிரி மணியாக வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பவுடர் பண்ணோம்னா பட்டு போல் பவுடர் அரைஞ்சு வந்துடும். இதுக்கு சும்மாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும்ப்பா. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷமாவது ஆகும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 10-15 நிமிஷம் கம்மியாகுது. நான் சொன்ன மாதிரி வேணும்னா வெயிலில் காய வச்சு அரைங்க. அப்போவும் 5 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நல்ல ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும். இவ்வளோ மெனக்கட்டு இந்த வேலையை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஆனால் செய்கிற எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டா இதை காய்ச்சணும், கிண்டணும், கிளறணும் எதுவுமே தேவையில்லை. சூடான பாலில் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவருக்கு எந்த பொருளும் வேணாம். இதோட ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த பொருளும் முளைக்கட்டி வரும்போது 20 மடங்கு சத்து அதிகம். இதை ரெடி பண்ணி என்ன பண்ணுறதுன்னெலாம் யோசிக்க வேணாம். சப்பாத்தி மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இப்போ உளுந்து மாவில் மிக்ஸ் பண்ணலாம், பேன் கேக் மிக்ஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பிள்ளைங்களுக்கு வீட்லேயே ஹோம்மேடு பூஸ்ட் ரெடி பண்ணுவேன். மக்கானா நட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணுறதுல இந்த முளைக்கட்டின ராகி பவுடரும் சேர்த்துப்பேன். அதனால் எனக்கு தேவைக்கு முன்னாடியே ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு இந்த பாக்ஸை ஃபுல்லாக்கிடுவேன். இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் அடுத்த வீடியோஸ் கொடுக்கணும்னு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.